Hey guys, welcome back to my channel. I am Mac Prime. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ யூனிட்டி ஆஃப் மைண்ட்ஸ். ஸோ அப்துல் கலாம் ஐயா பேசின ஒரு ஸ்பீச்சை பற்றி தான் இந்த வீடியோ இருக்குது. ஆல்ரெடி நான் இந்த வீடியோவை பேசியிருந்தேன். பட்டு அந்த வீடியோவெலாம் எடிட் பண்ணி முடிச்சுட்டு ப்ராஜெக்டை எக்ஸ்போர்ட் பண்ணாமலேயே நான் சோர்ஸ் ஃபைலை டெலிட் பண்ணிட்டேன். அதாவது கேமராவில் இந்த மாதிரி பேசி வச்ச ஃபைலை டெலிட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் இந்த வீடியோ ஒரு வாரம் லேட்டாக இப்போ நான் போஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னாக்கா இது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போஸ்ட் ஆகியிருக்க வேண்டிய வீடியோ கடைசியில் இப்போ பேச வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ எனிவே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த ஸ்பீச்சை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அப்துல் கலாம் ஐயாவை பற்றி பெருசாக எதுவும் சொல்ல தேவையில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் சின்ன சின்ன டீட்டெயிலெலாம் சொல்லிக்கலாம். ஸோ அவர் பிறந்தது எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா 15 அக்டோபர் 1931 அண்ட் இறந்தது வந்து அஃப்கோர்ஸ் நம்ம எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம் 27 ஜூலை 2015 இருந்திருக்காரு. அண்ட் இவரோட ஃபுல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அவுல் பகீர் ஜைனுலாப்தீன் அப்துல் கலாம். ஸோ இதுதான் இவரோட ஃபுல் நேம். சும்மா தெரிஞ்சுங்க, இவ்வளோ பெருசாக எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் இவர் வந்து முக்கியமாக ரொம்ப இவருக்கு ஒரு பேர் இருக்கும்ல, ஒரு பட்டப்பேர் மாதிரி இவருக்குன்னு ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்களே, அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மக்களின் அதிபர், பீப்புள்ஸ் பிரசிடெண்ட் அப்படின்னு. அப்புறம் இன்னொன்று கூட சொல்கிறாங்க மிசைல் மேன். இது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது தான். அண்ட் இவர் வந்து பாரத ரத்னா அவார்டு வந்து வாங்கிக்கிறாரு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1997. இன்னும் ஏகப்பட்ட அவார்டு வாங்கிக்கிறாரு. ஸோ சும்மா ஒரு பயோன்னு எடுத்துகிட்டிங்கன்னா இது எழுதினீங்கன்னா போதும், இதுவே போதும் தான் நினைக்கிறேன். அண்ட் நம்ம இப்போ ஸ்பீச்சை பற்றி பார்க்கலாம். தென் ஸ்பீச்சில் இவர் முக்கியமாக சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஸ்பீச் எப்போ கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட 55வது சுதந்திர தினத்துக்கு முன்னாடி இவர் வந்து குஜராத்தில் இருக்கிற சபர்மதி ஆசிரமம், காந்தி அவங்க இருக்கும்போது அவங்க கட்டின அந்த சபர்மதி ஆசிரமத்துக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு அந்த ஸ்பீச்சை கொடுக்குறாரு. அங்கே போயிட்டு தியானம் பண்ணுறதுக்காகவே இதுக்காக போனார். அங்கே போய் பார்த்துட்டு விசிட் பண்ணிட்டு அப்புறமா கொடுக்குற ஸ்பீச் தான் இது. ஸோ அந்த ஸ்பீச்சில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு ஒரு 2 கனவுகள் இருக்கான், 2 விஷன் இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஸோ அந்த 2 விஷன் என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு விஷன் வந்து he wants us to realize the great sacrifices made by our leaders. ஸோ நம்ம அரும்பெரும் தலைவர்கள்லாம் பண்ண அரும்பெரும் தியாகத்தால் தான் நமக்கு இந்த சுதந்திரம் கிடச்சிது அப்படின்றத நம்ம வந்து முதல்ல உணர்ந்துக்கணும். அதை உணராமலே நம்ம நாட்டில் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1857 தான் முதல்ல தோணிருக்கு. ஸோ 90 வருஷமாக போராடி ஒரு 100 வருஷம் ஹிஸ்ட்ரி, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 100 வருஷம் ஹிஸ்ட்ரி இருக்குது நம்ம போராட்டத்துக்கு. அகிம்சை வழியில் போராடி இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறதுனது. அண்ட் ஆல் ஷுட் ரிமெம்பர் தட் அவர் இண்டிபெண்டன்ஸ் இஸ் எ ரிசல்ட் ஆஃப் சுப்ரீம் சாக்ரிஃபைசஸ். ஸோ பெரும் தியாகம், மிகப்பெரிய தியாகங்களால் தான் நமக்கு வந்து சுதந்திரம் கிடச்சிருக்கிறத வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதைத்தான் வந்து அப்துல் கலாம் ஐயா அவரோட முதல் விஷயமாக சொல்கிறாரு. அவரோட முதல் விஷனே இதான். நம்ம நாட்டு மக்கள், நம்ம நாட்டு இளைஞர்கள், இவங்க எல்லாருமே இந்த தியாகத்தை வந்து இந்த சுதந்திரம் எப்படி கிடச்சதுன்னத்தை வந்து மறந்துடக்கூடாது. இன்றைக்கி நம்ம சுதந்திரமாக இருக்கோம், நமக்கு அதை பற்றி பெரிய ஹிஸ்ட்ரியில் நம்ம புரட்டி பார்க்கலன்னா கூட அந்த ஒரு சின்ன விஷயமாவது நம்ம மனசுக்குள்ள நம்ம வந்து கஷ்டப்பட்டுருக்காங்கன்ற ஒரு எண்ணமாவது நம்ம மனசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தென் அவரோட 2வது விஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளோட கண்ட்ரி இப்போ இருக்குது இல்லை, நம்ம கண்ட்ரி இன்னமும் கூட டெவலப்பிங் கண்ட்ரியாக தான் இருக்குது. அவர் 2020 நம்ம நாடு வளரசாகணும்னு சொன்னார். ஆனால் வளரசாகிறதுக்கு கிட்ட கூட நம்ம நாடு போகலை. டெவலப்பிங் நம்ம கண்ட்ரி. ஸோ எனிவே அது இருக்கட்டும். ஆனால் அவர் சொன்னது என்னன்னாக்கா, டெவலப்பிங் கண்ட்ரிலேருந்து ஃபுல்லி டெவலப்டு நேஷனாக மாறணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு என்னென்ன பண்ணணும், எதில் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவரே சொல்லியிருந்தார். எந்தெந்த துறையில் மாற்றம் ஏற்படுத்தினால் இது மாறும். இட் ரிக்வயர்ஸ் இன்டகிரேட்டட் ஆக்ஷன் இன் த ஏரியாஸ் ஆஃப். இன்டகிரேட்டட்னா ஒருங்கிணைஞ்ச, ஒன்று மட்டும் வளர்ந்தா பார்த்தாது, இன்டகிரேட்டட்னா ஒருங்கிணைஞ்சு எல்லாம் வளரணும் அப்படின்னு சொல்கிறாரு. எந்தெந்த துறைகள்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், ஃபுட் ப்ராசஸிங், எஜுகேஷன், ஹெல்த் கேர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், டெவலப்மெண்ட் ஆஃப் பவர், டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன், டெவலப்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இந்த 8 துறைகள் நான் சொன்னேன். இந்த 8 துறைகள்லையும் ஒருங்கிணைந்த வளர்ச்சி இருக்கணும். அப்போ நம்ம நாடு முன்னேறும். இந்த 8 துறைகளும் வளர்கிறதுக்கு எதுக்காக, இது ஏன் வளரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டில் இருக்கிற 3 மிகப்பெரிய பிரச்சனைகள் இன்னமும் இருந்துகிட்டு இருக்குது. அந்த 3 மிகப்பெரிய பிரச்சனைகளை இது வந்து சரிப்படுத்தணும். அதுக்காக தான் நான் இந்த துறைகளுடைய வளர்ச்சி பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த 3 பிரச்சனைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரெடியூசிங் பாவர்ட்டி, ரெடியூஸ் லிட்ரஸி, ரெடியூசிங் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ நீங்கள் நினச்சிங்க, இந்த இவர் கொடுத்த இந்த ஸ்பீச் வந்து எப்போயோ கொடுத்தாரு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காரு. பட் ஆனால் இன்னமும் 2019 2020 வரப்போகுது. ஆனால் 2019 இருக்கும். நம்ம இன்னமும் இந்த பிரச்சனைகள் இந்தியாவுக்கு இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ வறுமை இருந்துகிட்டு இருக்குது, இலிட்ரஸி படிக்காதவங்க நிறைய பேர் நம்ம நாட்டில் இருக்காங்க. ஆனால் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லவே தேவையில்லை, இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து தடுக்கணும், இதெல்லாம் வந்து குறைக்கணுன்னாக்கா இந்த 8 துறைகளில் ஒருங்கிணைந்த வளர்ச்சி ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இதெல்லாம் எப்படா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறாரு.
According to Kalam, only when the minds of the people in our country are united and focused towards their vision, we can lead a happy and prosperous life. ஸோ அவர் சொல்கிறது உங்களுக்கு நான் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய மக்களுடைய மனது எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான், நம்மளுடைய நோக்கம் எல்லாமே ஒன்றா இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம நாடு நல்லபடியாக வளரும், நம்மளும் சந்தோஷமாக இருக்க முடியும், நமக்கு வளமான வாழ்க்கையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் நம்ம நாட்டில் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மலாம் மொழியாலையும் மதத்தாலையும் ஏகப்பட்ட பிரச்சனைங்க நமக்குள்ளேயே இருந்துகிட்ருக்கு. பக்கத்து மாநிலத்துக்காரன் தண்ணி தரல, இந்த பக்கம் கரண்ட்டு தரல, அந்த பக்கம் எது தரல அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைங்க போயிட்டுருக்கு. இப்படி இருந்தால் எப்படி நாடு வளரும்? ஸோ இதெல்லாம் அவர் பேசி முடிச்சுட்டு கடைசியாக சபர்மதி ஆசிரமத்துக்கு வந்திருந்தாருன்னு சொன்னல. ஸோ சபர்மதி ஆசிரமத்தை பற்றி அவர் சொல்கிறாரு, இது வந்து காந்தி கட்டின ஒரு புனிதமான இடம், இந்த புனிதமான மண்ணில் நிற்கிறதுல எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் கொஞ்சம் ஒரு வார்த்தை, ஒரு சின்ன ஒரு லைன் சொல்லியிருக்காரு, அதை நான் படித்து காட்டுறேன். ஐ ரியலைஸ்ட் தட் குஜராத் ஹேஸ் கிவன் த நோபல் டீச்சர் மகாத்மா காந்தி அண்ட் சர்தார் வல்லபாய் பட்டேல் அண்ட் கிரேட் விஷனரி இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி விக்ரம் சாராபாய் அண்ட் மெனி மோர். ஸோ அவர் சொல்கிறாரு, இந்த குஜராத்ன்ற மண் வந்து, இந்த புனிதமான மண் வந்து காந்தியை தந்திருக்கு. பெருமாசானான காந்தி, சர்தார் வல்லபாய் பட்டேல், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தின நம்ம விக்ரம் சாராபாய், இவங்க எல்லோரும் இன்னும் நிறைய பேர் தந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டை கோட் பண்ணி சொல்கிறாரு. ஸோ இந்த ஸ்பீச் வழியாக அவர் சொல்ல வர விஷயம் 2 விஷயந்தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, he wants everyone has to walk together in order to achieve the mission of unity of minds and to preserve the invaluable freedom. ஸோ நம்ம ஒற்றுமையோட பாதையில் நடந்து நமக்கு கொடுத்துருக்க சுதந்திரம், நமக்கு கிடைச்ச இந்த சுதந்திரத்தை வந்து பயன்படுத்திக்கணும், இதை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. Our noble leaders have strived hard to earn this freedom so that we could reach greater heights. ஸோ நம்ம வளரணுன்ற காரணத்துக்காக வந்து நம்மளுடைய முன்னாடி இந்த ஜென்ரேஷன், நம்மளுடைய நாட்டு தலைவர்களாக இருக்கட்டும், அவங்களாம் போராடி இந்த சுதந்திரத்தை வாங்கியிருக்காங்க, இதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர வேண்டிய விஷயமும் கூட. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு எதனா வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ என்னோடய சேனலை பார்த்து என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் தந்துட்டுருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி. ஸோ தேங்க்யூ guys, have a great day, have a great night ahead for you. Bye guys. So this is it, thanks for sticking with my channel. Ever since I was a nobody screaming at barrels. Yeah, this is it, it's been an adventure. Through all the change and controversy, you've been by my side. There's no army in the world, I would rather give me watch time. It's been a wild ride, so while I can still be heard.